கேரளத்தில் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? சிஎம்ஆர்எல் முறைகேடு புகாரில் சோதனை நடத்த வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உயிர் பயம் காட்டிய காட்சிதான் இது. துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அதிகாரிகளின் காரை உடைத்து தாக்க முயன்ற சம்பவத்தால் அசாதாரண சூழல் நிலவியது. நடந்தது என்ன? கேரளத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் 10 ஆண்டுகளாக பினராயி விஜயனின் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. தற்போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த ஆட்சியின் போது கொச்சியில் செயல்படும் சிஎம்ஆர்எல் மணல் ஆலை நிறுவனத்துடன் பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு சொந்தமான எக்ஸாலாஜிக் நிறுவனம் நிதி ஒப்பந்தம் செய்தது. ஐடி நிறுவனமான இது முறையான சேவை ஏதும் வழங்காமல் 1,72,00,000 ரூபாய் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இடி விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சிஎம்ஆர்எல் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மாறாக தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வு அனுமதி வழங்கியது. அடுத்த நாளே அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் இறங்கியது. திருவனந்தபுரம் பேக்கரி ஜங்ஷனில் பினராயி விஜயன் வசித்து வரும் வாடகை வீடு, கண்ணூரில் உள்ள வீடு மற்றும் கோழிக்கோட்டில் உள்ள அவரது மருமகன் முகமது ரியாஸின் வீடு உட்பட அவர் தொடர்பான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு தொடங்கியது. இதில் பினராயி விஜயன் மற்றும் அவரது மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இதை அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பினராயி விஜயன் வீட்டின் முன்பு திரண்டனர். தொடர்ந்து நூற்றுக்கணக்கானோர் அங்கு திரண்டு அமலாக்கத்துறைக்கு எதிராக முழக்கமிட்டனர். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு நின்ற போதும் அங்கிருந்த போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் தொடுத்தனர். மேலும் பாதுகாப்புக்காக நின்றிருந்த வீரர்கள் மீதும் ஹெல்மெட், காலணி, கற்களை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அங்கு மேலும் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். இருந்தபோதும் கட்சி தொண்டர்கள் அடாவடியில் ஈடுபட்டு அதிகாரிகளின் வாகனங்களை அடித்து நொறுக்கினர். விசாரணை முடிந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர்களின் வாகனங்கள் மீது செங்கல் உள்ளிட்டவற்றை வீசி தாக்கினர். உடனே போலீசார் பாதுகாப்பு அரண் அமைத்து அதிகாரிகளை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கற்களை வீசி தாக்கியதில் போலீசார் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் பினராயி விஜயன் தங்கியுள்ள பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. ஒரு வழியாக போலீசார் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சரின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவத்தால் கேரளத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.